படிஷ்யதி, படிஷ்யதः, படிஷ்யந்தி. சரியா? அடுத்தது இந்த பக்கம். படிஷ்யசி, படிஷ்யதः, படிஷ்யத. மூன்றாவது இங்க இடையில தான் இங்க எழுதியிருக்கேன். படிஷ்யாமி, படிஷ்யாவஹ, படிஷ்யாமஹ. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம லட்லக்காரஹா லங்குலக்காரஹா அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணமோ, எப்படி அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுட்டோமோ, அதே மாதிரிதான் இந்த லிட்லக்காரஹா கூட. புரியுறதா? நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ரொம்ப சுலபமா வாசிக்கலாம், பொறுமையா வாசிங்க. இப்போ முதல்ல இங்க பாருங்க. படிஷ்யதி அப்படின்னா படிக்க உள்ளான், படிக்க உள்ளாள், படிக்க உள்ளது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமஹா படிஷ்யதி, ராமன் படிக்க உள்ளான். ராமௌ படிஷ்யதः, இரு ராமர்கள் படிக்க உள்ளனர். ராமாக படிஷ்யந்தி, பல ராமர்கள் படிக்க உள்ளனர். இது மேஸ்குலின் ஜெண்டர்ல பார்த்துட்டே வந்தோம். இப்ப அப்படியே ஃபெமினின் ஜெண்டர்ல பார்க்கலாம். சீதா படிஷ்யதி, சீதை படிக்க உள்ளாள். சீதே படிஷ்யதः, இரு சீதைகள் படிக்க உள்ளனர். சீதாக படிஷ்யந்தி, பல சீதைகள் படிக்க உள்ளனர். இப்போ இந்த ரெண்டு டாபிக் வச்சு ராமஹ ராமௌ ராமாக, சீதா சீதே சீதாக, இத வச்சு இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல பிரதம புருஷால இருக்கக்கூடிய ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், இது மூணும் பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு புரியறதா? புரியுது சுவாமி. வெரி குட். புரியுது. ஸ்ரீனிவாசன் அண்ணாக்கு புரியுது. சரி, இந்த மூணுத்துல இந்த மூணு வார்த்தைகள்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ராமஹா சீதான்ற வார்த்தைக்கு பதிலா பாலகா படிஷ்யதி, பாலகௌ படிஷ்யதः, பாலகாः படிஷ்யந்தி. சரியா? சரி. பாலிகா படிஷ்யதி, பாலிகே படிஷ்யதः, பாலிகாः படிஷ்யந்தி. அந்த வார்த்தைகள் என்ன வேணாலும் போட்டு பார்க்கணும். சரியா? அயம் படிஷ்யதி, இமௌ படிஷ்யதः, இமே படிஷ்யந்தி, இயம் படிஷ்யதி, இமே படிஷ்யதः, இமாஹ படிஷ்யந்தி, சஹ படிஷ்யதி, தௌ படிஷ்யதः, தே படிஷ்யந்தி. சரியா? சா படிஷ்யதி, தே படிஷ்யதः, தாஹ படிஷ்யந்தி, ஏஷஹ படிஷ்யதி, ஏதௌ படிஷ்யதः, ஏதே படிஷ்யந்தி, ஏஷா படிஷ்யதி, ஏதே படிஷ்யதः, ஏதாக படிஷ்யந்தி. இங்க இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ், அதுக்கப்புறமா சப்தங்கள், இது மாதிரி அந்த தேர்ட் பர்சனை சொல்லக்கூடியது எது வேணாலும் நீங்க இங்க எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். புரியுறதா? இப்ப நான் சொன்ன வரைக்கும், இப்ப இந்த ப்ரொனவுன் சப்தாஸ் எல்லாம் சொன்ன வரைக்கும் அதுக்கு நான் அர்த்தம் சொல்லல, ஆனா வெறும் சென்டென்ஸ் தான் படிச்சார். இந்த சென்டென்ஸ்லயே எங்களுக்கு புரிஞ்சது சுவாமி அப்படின்னா ஓகே. இல்ல சுவாமி அர்த்தமும் சொல்லுங்கன்னா ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. புரிஞ்சது சுவாமி, சென்டென்ஸ்லயே புரிஞ்சது. புரிஞ்சது. அவன் படித்தான், அவர்கள் படித்தன, படிக்க அவர்கள் புரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். ஓகே. அவன் படிக்க படிக்க போகிறார், படிக்க உள்ளனர், அவர்கள் படிக்க உள்ளனர். அவள் படிக்க உள்ளாள், அவர்கள் இருவர் படிக்க உள்ளனர், அவர்கள் படிக்க உள்ளனர். அதே மாதிரிதான் இவன் படிக்க உள்ளான், இவர்கள் இருவர் படிக்க உள்ளனர், இவர்கள் படிக்க உள்ளனர். அதே மாதிரியே இவள் படிக்க உள்ளாள், இவர்கள் இருவர் படிக்க உள்ளனர், இவர்கள் படிக்க உள்ளனர். இதை எல்லாத்தையும் தான் நான் சம்ஸ்கிருதத்துல சொன்னேன். புரிஞ்சிருச்சு. சரியா? That is, we will study. Yeah, we will study. Will study, correct. They will study. Yeah, we'll study. இப்போ அந்த அம்மா சொன்னதுனால ஒரு தடவை இதை சொல்லிடுறேன். ராமஹா படிஷ்யதி, ராமா will read.
ராமௌ பட்டிஷ்யதः, 2 ராமாஸ் வில் ரீட், ராமாஹ பட்டிஷ்யந்தி, many ராமாஸ் வில் ரீட். எவ்வளவுதான். புரியுறதா? அந்த அந்த வில் அப்படின்றத கூட போட்டுக்கணும், அவ்வளவுதான். புரியுறதா? புரிஞ்சிட்டு. அடுத்த ஸ்லைடு போலாமா? சொல்லுங்க அண்ணா. சுதர்ஷன் அண்ணா ஈகிட்ட பேசுறீங்களா, வெளில பேசிட்டு இருக்கீங்களா? ஓகே, மியூட் பண்ணிட்டார். சரி, இப்ப இந்த போர்ட்ல அடுத்த போர்ட் போலாமா? சுவாமி. சரி, இப்போ இங்க பாருங்க, பட்டிஷ்யசி, பட்டிஷ்யதः, பட்டிஷ்யத. துவம் பட்டிஷ்யசி, நீ படிக்க உள்ளாய். யுவாம் பட்டிஷ்யதः, நீங்கள் இருவர் படிக்க உள்ளனர். அடுத்தது உள்ளனர் இல்ல, உள்ளீர்கள். சரியா? யுவாம் பட்டிஷ்யதः, நீங்கள் இருவர் படிக்க உள்ளீர்கள். சரி, யூயம் பட்டிஷ்யத, நீங்கள் அனைவரும் படிக்க உள்ளீர்கள். புரிஞ்சுதா? கேக்குறதா கரெக்டா? துவம் யுவாம் யூயம். ஆமா, துவம் யுவாம் யூயம். இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கணும்னா யூ வில் ரீட், யூ போத் வில் ரீட், யூ ஆல் வில் ரீட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்தது சொல்லலாமா? சொல்லலாம் மகோதயா. சுவாமி அதை எழுதிக்கிறோம் ஒரு நிமிஷம். எழுதிக்கோ, பொறுமையா எழுதிக்கோ. மூணாவது பட்டிஷ்யாமி, பட்டிஷ்யாவஹ, பட்டிஷ்யாமஹ. பட்டிஷ்யாமி அப்படின்னா நான் படிக்க உள்ளேன். பட்டிஷ்யாவஹ, நாங்கள் இருவர் படிக்க உள்ளோம். பட்டிஷ்யாமஹ, நாங்கள் அனைவரும் படிக்க உள்ளோம். புரிஞ்சுதா? கேக்குறதா? கேக்குறது எழுதிட்டு இருக்கேன் சுவாமி. எழுதிக்கோ. சரி, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பட்டிஷ்யாமி, அகம் பட்டிஷ்யாமி, ஐ வில் ரீட். சரியா? ஆவாம் பட்டிஷ்யாவஹ, we both will read. வயம் பட்டிஷ்யாமஹ, we all will read. புரிஞ்சுதா? மூணாவது சொல்லுங்க சுவாமி. இதுவா? ஆவாம் வயம், வயம் பட்டிஷ்யாமஹ, we all will read. புரியுதா? புரியுது சுவாமி.